நமஸ்தே அண்டி. எல்லாரும் நலமா? ராமாயணத்தில் நாம் இப்போது வந்துள்ள கதை ஒரு முக்கியமான பகுதி. பல அதிசயங்களும் திருப்பங்களும் உள்ள இந்த கதையில் இன்று நாம் காணப்போவது ஒரு முக்கியமான தருணம். இது சக்திக்கும் தர்வத்துக்கும் இடையே நடந்த ஒரு யுத்தம். அதனால் தாமதம் செய்யாமல் கதைக்குள் செல்வோம். செல்வதற்கு முன் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்துங்கள். இலங்கையின் அரசனான ராவணன் தன் சகோதரி சூர்பனகைக்கு நடந்த அவமானத்தை நினைத்து கோபத்தில் உள்வெப்பமாயிருந்தான். ராமனிடம் பழிவாங்க ஒரு பயங்கரமான சதி செய்தான். அந்த சதிக்காக தன் மாயாவாதியான மாரீசனை சந்திக்கச் சென்றான். சீத்தையை அபகரிக்க உதவ வேண்டும் என்று கேட்டான். மாரீசன் பயந்தான். இராவணா, ராமன் ஒரு சாதாரண மனிதனல்ல, அவரிடம் நாம் செல்லக்கூடாது. கடந்த காலத்தில் அவரிடம் நான் தோற்றேன் என்று கெஞ்சினான். ஆனால் இராவணன் கேட்கவில்லை. நீ உதவிக்கில்லையெனில் இப்போதே உன்னை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினான். மாரீசன் பயந்து பொன்னான மான் வடிவம் எடுத்தான். அதன் உடலில் வைரமும் பவழமும் ஒளிர்வதைப் போல இருந்தது. அந்த அதிசயமான மான் ராமனின் பர்ணசாலைக்கு சென்று சுற்றி நடந்து சீத்தையை ஈர்த்தது. அந்த அதிசயமான மானை பார்த்த சீத்தை கவர்ந்தாள். அதை பிடித்து தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டாள். சீத்தையின் விருப்பப்படி ராமன் மானை பின்தொடர்ந்து காட்டிற்குள் சென்றார். பல தூரம் சென்ற பிறகு அது மாயாமானாக இறப்பதை உணர்ந்து அம்பொன்றால் அதை போட்டார். இறப்பதற்கு முன் மாரீசன் ராமனின் குரலைப் போல கூவிக்கொண்டு ஹா சீதா, ஹா லக்ஷ்மணா என்று உரக்க அழைத்தான். அந்த குரல்கள் பர்ணசாலையில் இருந்த சீத்தைக்கும் லக்ஷ்மணனுக்கும் கேட்கப்பட்டன. ராமன் ஆபத்தில் இருக்கிறார் என்று கவலைப்பட்ட சீத்தை உடனே உதவி செய்ய வேண்டும் என்று லக்ஷ்மணனை வலியுறுத்தினார். சீத்தை கோபத்தில் கடுமையான வார்த்தைகள் கூற லக்ஷ்மணன் வருத்தமடைந்தான். அவளை தனியாக விட்டு செல்ல விருப்பமில்லாமல் பர்ணசாலையின் சுற்றிலும் ஒரு கோடு இழுத்து அதை கடந்து வெளியே செல்ல வேண்டாம் என்று சொல்லி சென்றான். லக்ஷ்மணன் சென்றதும் ராவணன் ஒரு சாது வேடத்தில் வந்தான். பார்த்தீர்களா ராவணனின் கொடுமையை? அடுத்து ராவணன் சீத்தையை எப்படி அபகரிக்கிறான்? அதை அறிய அடுத்த எபிசோடில் காணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீராம்.